நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் சொல்கிறோம், சேர்த்து சொல்லியிருக்கோம், மாறுறதை தனியாக சொல்கிறோம். இன்றைக்கி ரமண முனிவர், ரமண மகான் அவதரித்த நாள். திருவண்ணாமலை மனசில் நினைங்க, ரமணரை மனசில் நினைங்க, இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. ரமணர் அப்படின்னு பாலகுமாரன் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது, படித்து பாருங்கள். திருச்சுழி அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் அவர் பிறந்தார். நாங்கள் அங்கே போய் பார்த்துருக்கோம். திருவண்ணாமலை ரமணாசிரமம் போய் பார்த்துருக்கோம். நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க. அருப்புக்கோட்டை பக்கத்தில் திருச்சுழி அவர் பிறந்த வீடு அங்கே இருக்குது, பாதுகாத்து வச்சுருக்காங்க, போய் பாருங்கள். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு. காலை 10 to 12 செவ்வாய்க்கிழமை கல்யாணம் தவிர எல்லா நல்ல காரியங்களையும் செய்யலாம். கல்யாணம் தான் ஒரு சுகசோக நிகழ்வு, மற்றபடி பார்த்துக்கோங்க. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி உயர்வு. திங்கக்கிழமையும் நல்லா இருக்குது, செவ்வாய்க்கிழமையும் நல்லா இருக்குது. 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலக்கிறீங்க. திருஷ்டி இருக்குது, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். திங்கள் 2, 1, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. செவ்வாய் 2 நாட்களும் சிறப்பான நாட்கள், மறந்துடாதீங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகர் பெருமானுக்கு தீபம் போடணும், மறந்துடக்கூடாது. சார் மற்றவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். வேற சொல்கிறோம். ரொம்ப ஓவராக சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லணும், ஏன்னா கெத்தாயிடுவீங்க. அதனால் பணி வர்றதுக்கு ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வசு சேனனே போற்றி, வசு சேனனே போற்றி சொல்லுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு கோயிலில் இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பச்சரிசி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும், வைத்தறிச்சல் குறையும். அவ்வளோதான், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கர்வம், அலட்டல், திமிர் அதிகமாக இருக்கிறது. ஆனால் அதை ஒத்துக்க மாட்டீங்க, அதுதான் பலவீனம். எனவே வழிபாடு முக்கியம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. திங்கள் 7, வடக்கு பச்சை, செவ்வாய். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, சிவன் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. உறுதி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனமும் சிரமமும் பார்க்காம பசியாத்துங்க. பச்சரிசி சோறு கொடுங்க ஏழைகளுக்கு. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். ஆனால் செஞ்சிருங்க. சப்பக்கட்டு கட்டாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபமும் காட்டிடுங்க. எத்தனை சார் செய்கிறது? மாத்திரை நிறைய, ஏன் வியாதி நிறைய. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். மிருகசீரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். பேச்சிலே நிதானம், கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் போய், முருகப்பெருமானுடைய கோயிலில் போய் இருந்து படித்து பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்ச சாதம் கொடுக்கலாம், கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், நல்லது. புளி சாதம் கொடுக்கலாம், நல்லது. செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். கடகராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூப்பர், பிரமாதம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், இதெல்லாம் ஜெயிக்கும். இரக்க குணம், வெற்றி, உயர்வு உண்டு, சந்தோஷம். என்ன 2 நாளும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும்? ஏங்க, திங்கள் உங்கள் ராசிக்கு தலைவர், கிழமைக்கு தலைவர். செவ்வாய் இவங்க யோககாரகன். ஆமாம், யோககாரகன். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறவர் செவ்வாய்.
ஆமாம், கடகராசிக்கே ஹெல்ப்பர்னு பார்த்தீங்கன்னா மேஷம், விருச்சிகம், மீனம் ரொம்ப உதவி செய்வாங்க. சரி, வழிபாடு செய்யுங்க, நல்லது. திருஷ்டி இருக்கு. 2 நாளும் சூப்பர். ஒரே வார்த்தை. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள் 2, 1, வடக்கு கிழக்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். ரொம்ப ஓவரா சந்தோஷமா இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லணும், ஏன்னா கெத்தாயிடுவீங்க. அதனால பணி வர்றதுக்கு ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வசு சேனனே போற்றி, வசு சேனனே போற்றி சொல்லுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு கோயில்ல இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பச்சரிசி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும், வைத்தறிச்சல் குறையும். அவ்வளவுதான், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சிறப்பா இல்லை. ஆமா, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், அலட்டல் வேண்டாம், பொறுமை. ஆனால் உங்களுக்கு அந்த பலவீனம் உங்களுக்கு தெரியாது, அதுதான் பிரச்சனை. குறைக்கிற நாய் கடிக்காதுங்கிறது நாய்க்கு தெரியாதும்பாங்க. அதனால தான். எனவே வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை, திங்கள் 4, தெற்கு, சிவப்பு, செவ்வாய். நிதானம், பொறுமை, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. மனசு சங்கடமா இருக்கிறப்ப சில மந்திரங்கள் மனசுல ஓடட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, சிவன் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க, உறுதி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனமும் சிரமமும் பார்க்காம பசியாத்துங்க. பச்சரிசி சோறு கொடுங்க ஏழைகளுக்கு. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஆனால் செஞ்சிருங்க. சப்பக்கட்டு கட்டாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபமும் காட்டிடுங்க. எத்தனை சார் செய்கிறது? மாத்திரை நிறைய, ஏன் வியாதி நிறைய. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். வழிபட்டா தப்பிச்சுக்கலாம். நிதானம், பொறுமை. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரங்களை சொல்லுங்க. ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வசிஷ்டரே போற்றி. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலில் போய், முருகப்பெருமானுடைய கோயிலில் போய் இருந்து படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் கொள்ளு வேக வச்ச சாதம் கொடுக்கலாம், கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், நல்லது. புளி சாதம் கொடுக்கலாம், நல்லது. செய்து பாருங்கள், நலம் பெறுவீர்கள். துளாராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளும் சூப்பர், பிரமாதம். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிதானம், பொறுமை, ஜெயிக்கிறீங்க. ஏன் நிதானம், பொறுமை? கில்லி மாதிரி கலக்குறீங்க. எதிரிகளும் உதவி செய்வார்கள். ஏன் நீங்க எதிரிகளுக்கும் உதவி செய்கிற ஆளு. ஆமாம், கலக்கல், சந்தோஷம், ரொம்ப நல்லா இருக்கு. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. ஏங்க, சித்திரையினுடைய தலைவர் முருகன், செவ்வாயினுடைய தலைவரும் முருகன் தான். அதனால் அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள் 2, 1, வடக்கு தெற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். ரொம்ப ஓவரா சந்தோஷமா இருந்துச்சுன்னா அந்த மந்திரத்தை சொல்லணும், ஏன்னா கெத்தாயிடுவீங்க. அதனால பணி வர்றதுக்கு ஓம் வருணனே போற்றி, வருணனே போற்றி, வசிஷ்டரே போற்றி, வாசுகியே போற்றி, வசு சேனனே போற்றி, வசு சேனனே போற்றி சொல்லுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு கோயிலில் இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு வெள்ளை துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பச்சரிசி கொடுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும், வைத்தறிச்சல் குறையும். அவ்வளவுதான், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சந்திராஷ்டமம். அசைவ உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். திங்கள் செவ்வாய் 2 நாளும் பண விஷயத்தில் நிதானம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை, கவனம். சார், திங்கட்கிழமை ராத்திரி 9 மணியோட சந்திராஷ்டமம் முடியுதுங்கிறாங்க சார். அது வேணாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். 2 நாளும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறம் 2 நாளும் இல்லை. 2 நாளும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும், விநாயகருக்கும் போடணும். வேற சில வழிபாடுகள் சொல்லுகிறோம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. திரும்பவும் சொல்கிறோம் சார், இந்த நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு, அந்த நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு, அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை.
3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளைக்கும் சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, சிவன் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. உறுதி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனமும் சிரமமும் பார்க்காம பசியாத்துங்க. பச்சரிசி சோறு கொடுங்க ஏழைகளுக்கு. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஆனால் செஞ்சிருங்க. சப்பக்கட்டு கட்டாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபமும் காட்டிடுங்க. எத்தனை சார் செய்கிறது? மாத்திரை நிறைய, ஏன் வியாதி நிறைய. தனுசு ராசிக்கார நேயர்களை, சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. 6ல இருந்து நல்லா இல்லை. சந்திராஷ்டமம். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் விநாயகர் பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஆமாம், நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. பண விஷயத்தில் நிதானம். இன்னைக்கு 6 மணிலேருந்து நாளைக்கு, அதாவது புதன்கிழமை அப்புறம் வியாழக்கிழமை சந்திராஷ்டமம், ஜாக்கிரதை. சாயந்தரம் 6 மணிக்கு முன்னாடி நல்லா இருக்கு, குட். ஆனாலும் திருஷ்டி இருக்கு, ஜாக்கிரதை. மொத்தத்தில் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் சிறப்பு. அது வரைக்கும் அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. நீங்கள் என்ன பண்ணுங்க, மனசு சங்கடமாக இருக்கிறப்போ மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடட்டும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பட்டினத்தாரே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். பாம்பன் சுவாமிகள் அருளிய பகை கடிதல் காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை, வசதிப்பட்ட நேரத்தில் படித்து பார்த்துருங்க. முருகன் கோயிலில் இருந்து படிப்பது நல்லது. ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் டென்ஷன் ஆகும். அசைவ உணவு வேண்டாம், நாள் முழுக்கவே வேண்டாம், கவனம். அனுகூலமான எண் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம், மூலம், பூராடம், உத்தராடம். மகர ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரம்மாதம், முன்னேற்றம், உயர்வு. அப்புறம் என்ன, கலக்குங்க, நல்ல நாள். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திங்கக்கிழமையும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு தீபம் போடுறது நல்லது. வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். அனுகூலமான எண் 5, 6 வடக்கு தெற்கு, வெள்ளை, மஞ்சள். 2, 4 வடக்கு தெற்கு, சிவப்பு, மஞ்சள். செவ்வாய். மனசு ரொம்ப கெத்தாக இருக்கிறப்போ, கர்வமாக இருக்கிறப்போ, வெற்றினால் ஒரு மாதிரி இருக்கிறப்போ இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், நார்மல் ஆகிடுவீங்க. ஓம் பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பைடி நசரே போற்றி, ஜெய்மினியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வாழைக்காய் வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு கூட கொடுங்க, சாப்பிடும், நல்லது. சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்ட மறந்துடாதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். ஆம். கும்பராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சூப்பர், பிரமாதம், கலகிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம், வெற்றி. உங்கள் நிதானம் ஜெயிக்கும், பொறுமை ஜெயிக்கும், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள். அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. மொத்தத்தில் சூப்பர். அனுகூலமான எண் 4, 7 வடக்கு கிழக்கு, பச்சை, சிவப்பு, திங்கள். 3, 6 வடக்கு தெற்கு, மஞ்சள், வெள்ளை, செவ்வாய். மனசு ரொம்ப கெத்தாக இருக்கிறப்போ, கர்வமாக இருக்கிறப்போ, வெற்றினால் ஒரு மாதிரி இருக்கிறப்போ இந்த மந்திரங்களை சொல்லுங்கள், நார்மல் ஆகிடுவீங்க. ஓம் பரசுராமனே போற்றி, பலராமனே போற்றி, பைடி நசரே போற்றி, ஜெய்மினியே போற்றி. இதெல்லாம் சொல்லுங்கள். ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. வாழைக்காய் வாங்கி கொடுங்க ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு கூட கொடுங்க, சாப்பிடும், நல்லது. சூரியனுக்கு நிலாவுக்கும் தீபம் காட்ட மறந்துடாதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா திருஷ்டி இல்லாமல் போயிடும். ஆம். மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளும் சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. கோபம் அதிகம், தடுமாற்றம் அதிகம், பதட்டம் அதிகம், கவனம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. வழிபாடு பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 2 தெற்கு, சிவப்பு, திங்கள். 7 வடக்கு பச்சை, செவ்வாய். திரும்பவும் சொல்கிறோம், மீனராசிக்கார நேயர்களை, நிதானம். கோபம் அதிகமாக வரும். உங்கள் சைடு தான் நியாயம் இருக்கும், ஆனால் இன்னைக்கு அது எடுபடாது. திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்கள்கிட்ட பேசுகிறவங்க அவங்க தான் கரெக்டுன்னு பேசுவாங்க. வீணாக சண்டை தான் வரும். பொறுத்து போங்க, பார்த்துக்கலாம்.
மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சில மந்திரங்கள் மனசில் ஓடட்டும். ஓம் பிறை சூடனே போற்றி, பித்தனே போற்றி, சிவன் பிரம்மதேவரே போற்றி, இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கூடவே ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரம் படித்து பாருங்கள், நல்ல மாற்றத்தை உணர்வீங்க. உறுதி. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் சிக்கனமும் சிரமமும் பார்க்காம பசியாத்துங்க. பச்சரிசி சோறு கொடுங்க ஏழைகளுக்கு. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க. இந்த 2 நாளும் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். ஆனால் செஞ்சிருங்க. சப்பக்கட்டு கட்டாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. சூரியனுக்கு காலையிலையும் ராத்திரி நிலாவுக்கும் தீபமும் காட்டிடுங்க. எத்தனை சார் செய்கிறது? மாத்திரை நிறைய, ஏன் வியாதி நிறைய. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.